Good morning, everybody. Welcome to ICRA's live market analysis program. Monday to Friday, 11 a.m. நம்ம 11 to 11:30 லைவ் அனலைஸ் பண்றோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூடவே எப்படி நீங்க லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றத யூ கேன் ஹேவ் எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ்ன்றதையும் நான் ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருந்தேன். அதெல்லாம் தாண்டி நம்ம படிக்க வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ண வேணாம். ரிஸ்க் பெர் டே ஒரு நாளைக்கு அதிகபட்ச ரிஸ்க் எவ்வளவுதான் இருக்கணும்? 2500 to 3000 தான் இருக்கணும். அதே மாதிரி ரிஸ்க் பர் ட்ரேட் 1000 to 1500. நம்ம ஆப்ஷன்ஸ் இருந்தா ஒரு 1000 ரூபாய், ஃபியூச்சர்ஸ் இருந்தா ஒரு 1500. இப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். சில சமயம் ஸ்லைட்லி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம ரிவார்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1.5 டைம்ல இருந்து 2 டைம்ஸ் வரைக்கும் நம்ம we can look forward. அதனால ஒரு 1500 to 2500 ஒரு ட்ரேடுக்கு லாபம் கிடைச்சா அதை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய ட்ரேடை கேப்சர் பண்றது அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸா பண்ணணும். மேக்கிங் ப்ராஃபிட் ஷுட் பிகம் அ ஹேபிட். இது உங்க லைஃப்ல நடக்கணுன்றதுக்காக தான் இதை நான் நடத்திட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இல்ல ஒரே ட்ரேட்லயே 5000 10,000 லாபம், 5000 10,000 நஷ்டம் அப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வி லூஸ் அவர் கேபிட்டல் ஷார்ட் பீரியட்ல வி பிகம் அ கேம்ப்ளர். அதே மாதிரி ரிஸ்க் பர் ட்ரேடுக்கு 1500 இருந்தாதான் இதுக்குள்ள வரணும். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் வச்சு வரலாம வரக்கூடாது. 20 ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா தான் அந்த மாதிரி வரணும். இப்போ 20 ட்ரேடுக்குன்னா எவ்வளவு ரிஸ்க்? 30,000 ரூபாய் ரிஸ்க்னு சொல்லியிருக்கிறேன். அது எவ்வளவு நாளைக்கு? ஒரு வாரத்துக்கா, ஒரு மாசத்துக்கா, அப்படி இல்ல லைஃப் டைம். இன்கேஸ் ஐ லூஸ் 30,000 rupees F&Oல தென் ஐ ஸ்டாப் ட்ரேடிங். எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆனா 30,000 லாஸ் வர்றது எதனால வரும்? 20 ட்ரேடும் லாஸ் பண்ணணும். 20 ட்ரேடும் தொடர்ந்து இன்னரோ தப்பாகுமா? லாஸ் ஆகாது. அது ஏன் ஆகாது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மெத்தடை யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஆகாது. ஆனா தினம் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம்னா 20 விதமான மெத்தட் நம்ம 20 ட்ரேடையும் வைப் ஆஃப் பண்ணிடும். அதனால ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஃபாலோ த மெத்தட், ஃபாலோ தி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காஷனும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அது மாதிரி நம்ம லெவல் கிட்ட வரும்போது என்ட்ரி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஃபேவரா இல்ல 15 மினிட்ஸ், இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸிட். ஆர் பிரைஸ் நம்ம லெவல் க்ளோஸா போயிட்டு என்ட்ரி கொடுக்கல, அடுத்த முறை என்ட்ரி கொடுக்குது அப்படின்னு இப்போ அதை பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேடர்ஸ் ஒரு ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்தோன்னா புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு லட்சம் 1.5 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இஃப் யூ கெட் சே அபவுட் நோ ஒரு 1500 2000 அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு யூ கெட் 2% ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a கிரேட் மணி, ரைட்? ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 2% எடுக்கிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுன்னா. ஒரு நாளைக்கு 1.5-2% எடுக்கிறோம் நம்ம, இல்லையா? போனாலும் அந்த 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 அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். அதுவும் உண்மைதான், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த இடம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் மார்க்கெட்டை திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு ஒன்று சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் மேக்கிங் ப்ராஃபிட் ஷுட் பிகம் அ ஹேபிட். அது வர வரைக்கும். ஃபர்ஸ்ட் சினாரியோ, எண்டிங் வித் ப்ராஃபிட், குவிட் த ட்ரேட் ஃபார் த டே. 2 ட்ரேடு எனக்கு தொடர்ந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல ட்ரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எழுதப்பட்ட விதிமுறைகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்கோர்ஸ் யூ வில் ஃபாலோ திஸ். ஸோ நேத்திக்கு நம்ம பிளான் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 22,012 we can sell with a stop loss of 22,042 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட், அதுக்கு மேல செல், இப்படி நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி கீழே வரும்போது இங்க பை அரவுண்ட்னு ஒன்று போட்டிருந்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் நவுந்துச்சு அது. ஸோ பை அரவுண்ட் என்ன போட்டிருந்தோம்? நம்பர் யாருக்காவது தெரியுமா? பை அரவுண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். அப்கோர்ஸ் ஐ ஹேவ் த நம்பர், சார்ட்ல போன தெரிஞ்சிடும். பட் இந்த இடத்துலயும் நம்ம பை பண்றோம். வேர் டு செல், வேர் டு பை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம படிச்சு வச்சிருந்தோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீதர் சார் போட்டிருக்காங்க, எஸ்டே மேட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி பி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். வெல்கம் சார். ஐ ஹோப் ஆல் ஆர் மேக்கிங் மணி. ஸோ எல்லாருமே அதை ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ரெக்வஸ்ட். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்களும் தொடர்ந்து. அதனால எல்லாருமே உங்களுடைய என்ன பண்றீங்கன்றதையும் அதுல போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்றத என்னோட ரெக்வஸ்டா வைக்கிறேன். நிப்டி, பேங்க் நிப்டி ரெண்டையுமே நம்ம பாக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு சார் நிறைய நிப்டியும் பார்க்கணும், பேங்க் நிப்டியும் பார்க்கணும், நிறைய டிஸ்கஸ் பண்றோம் தோணுச்சுன்னா உங்க ஃபீட்பேக் கூட கொடுங்க, பார்க்கலாம். மேபி வில் ஸ்டாப் வித் ஒன்லி நிப்டி ஆர் ஒன்லி வித் பேங்க் நிப்டி. வில் ரெஸ்ட்ரிக்ட் வித் ஒன்லி ஒன் ஐட்டம். அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தால் தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது அப்படின்னு சொன்னா. அப்கோர்ஸ் அந்த புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல நான் உங்களுக்கு டீப்பா இறங்கும் போதும் வாங்கலாம், பிரேக் அவுட்லயே வாங்கலாம் சொல்லியிருந்தேன். அந்த 330 பிரேக் அவுட் ஹஸ் happened and it gave a extremely good profit for the day.
ஸோ நிஃப்டியில இன்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம நிஃப்டி சார்ட்டுக்குள்ள வரோம். ஸோ நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, நேற்றுக்கு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணது. அதே மாதிரி பை அரௌண்ட் 21,792 இதான் நேற்றுக்கு நான் கொடுத்திருந்த லெவல். அது மத்தியானம் 3:05க்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தது. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலயும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது. இட் கேம் டவுன் டு 27,920க்கு இங்க வந்தது. தென் இட் ஸ்டார்டட் பவுன்சிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சினாரியோ நவ். ஸோ கரண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இருக்கு. உண்மைதான். இந்த பவுன்ஸ் பேக் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஒருவேளை இது நல்ல பவுன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இத எந்த இடத்துல திரும்ப ஷார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, we will plan here. So we will plan to go short at 21,980. Whenever it goes up, we will sell at 21,980. Okay, sell at 21,980 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பிரைமரி. நமக்கு மேல இருக்கிற எல்லா இடமும் ஸ்டில் வேலிட். போட்டிருக்கிறது இந்த இடத்துல 21,980. நேத்துக்கு நம்ம போட்டோம் இல்லையா? ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். 21,012. ஸ்டில் இட் இஸ் வேலிட். ஸ்டில் இட் இஸ் வேலிட். ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இப்பவும் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வியூ. சரி, இந்த மூவ் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா இட் ஹாஸ் டு பிரேக் திஸ் ஏரியா. has to break this area 21,925 930. ஒரு 50 பாயிண்ட் இருக்கு சார், நான் பிரேக் அவுட் பண்ணி பார்க்கலாமா? எஸ் யூ கேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான பிளான் அப்படின்னு பார்க்கும்போது we will plan for a breakout. So breakout by above 21,930 போடுறேன். will keep a stop loss of 30 points. 80ன்னா 50 பாயிண்ட் இல்லையா, அங்க போய் டபுள் ஷார்ட் பண்ணிக்கலாம் நீங்க. 30 பாயிண்ட் ரிஸ்க், ரிவார்டு எவ்வளவு? 50 பாயிண்ட். ஸோ தட் இஸ் ஹவ் வி லுக் அட் இட். 1,500 ரூபாய் ரிஸ்க். ஸோ வி லுக் ஃபார் 2,500 ரூபாய் ப்ராஃபிட். Okay, this is the trade we are looking at now. Okay. Breakout, then we sell here. Okay, that is one important way of doing it. ஒரு சின்னதா ஒரு குவிக் ட்ரேட், ஒரு டிப்பு கிடைச்சா ஒரு குவிக் ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டு. ஒரு டிப்பு கிடைச்சா ஒரு குவிக் ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம மேபி கீப் அன் ஐ. கீப் அன் ஐ. ஐ கேன் ஒரு டிப் ஆகும்போது we will buy at 21,868. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம 30 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 38, ரைட்? ஸோ கண்டிப்பா நம்ம 30 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும்? 68 அப்படின்னா இங்க 30 வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இல்லையா? 70 அப்படின்னா இங்க ஓகே. ஸோ ஒரு 40-45 பாயிண்ட்ல புக் பண்ணலாம் இந்த இடத்துல, ரைட்? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா நம்ம எங்க யோசிக்கலாம்? 21,868ல பை பண்ணோம் அப்படின்னு சொன்னா மேபி அரௌண்ட் 21,910ல புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம புக் பண்ணலாம். We can book around 21,910. ஓகே, ஸோ லெட் அஸ் see இன்னைக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியுமா பார்க்கலாம். ஸோ the way to open and keeping its momentum பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஏரியா தான் இப்போதைக்கு we are looking it as a strong support area. Okay, the game is like this. So இங்க ஒரு buy, book, breakout and book at 21,980, then go for shorting. So first short எனக்கு வேண்டாம் சார்
கொஞ்சம் எனக்கு ரிஸ்கா இருக்குன்னா கோ ஃபார் த செகண்ட் ஷார்ட். ஸோ இது எல்லாமே செல்லிங் ஏரியா தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அதனால ஆம், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி செல் பண்ணலாமா, இந்த இனிஷியல் செல்லிங் அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆடம் அண்ட் நியூ பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் கூட வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆடம் அண்ட் யூ பேட்டர்ன் அப்படின்றது வந்து நமக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து 21,920 இருந்து அப்ராக்சிமேட்டா 100 பாயிண்ட்டுக்கான மூவ் அது. 100 பாயிண்ட்னா 21,920 இருந்து 2020 22,020. ஸோ அதான் இந்த ஏரியா. ஸோ இந்த இன்டர்மீடியட் செல்ல வேணா நீங்க அவாய்ட் பண்றதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். திங்க் டுவைஸ். இது வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கு மட்டுமானது. ரெகுலர் பீப்புள் கேன் அவாய்ட். ஓகே. But this is equally good to go short. அதை நம்ம மெயினா வச்சுக்கலாம். இந்த இடத்துல 980ல ஒரு ஷார்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் செல்லர்ஸோட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஆனா அதுக்குள்ள குயிக்கா உள்ள போய் குயிக்கா வெளில வந்துடணும். ஏன்னா அதுக்கு அடுத்து அதை கேன் கோ டுவர்ட்ஸ் 22,010 and 20. அந்த அதை நோக்கிய பயணம் கூட அதுல இருக்கு. அதனால எது நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்ததுன்னா நம்ம 100 பாயிண்ட் கிட்ட போகணும். ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ஒரு 50 பாயிண்ட் கிட்ட கிடைக்கும். அதனால ஆப்ஷன்ஸ்ல இதுல ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து நம்ம கரண்ட்லி 859 யா ஓகே, ஒரு 40-50 பாயிண்ட் பிரீமியத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வி கேன் லுக் ஃபார் 21,900. 21,900 காலை பார்க்கலாம். ஸோ லெட் மீ சி. ஐ லுக் ஃபார் 21,900. ஸோ நிஃப்டி 21 இப்போ ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு இல்லையா? 8ஆம் தேதி 6, 7. ஸோ ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் வீக் 15th Feb எடுத்துக்கிறேன். 15th Feb 21,900 call options. So 21,900 call. என்ன ஒண்ணு இப்போ கரண்ட்லி இது வந்து இப்போ ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நவ் இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் திஸ் ஏரியா, ரைட்? இதான் நம்ம பிரேக் அவுட் ஏரியா வச்சிருக்கோம். பிரேக் அவுட் ஏரியா அப்படின்னு வரும்போது இட் இஸ் அரௌண்ட் 209, 210. இதை அவங்க பிரேக் பண்ணணும். ஆனா இமீடியட்டா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் ஏரியா என்ன 228. இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் மூவ். ஃபர்ஸ்ட் லெவல் மூவ். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல போலாம். வி லுக் ஃபார் அ பிரேக் அவுட். பிரேக் அவுட் பை 209. ஸோ ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வைக்க வேண்டியிருக்கும்.
189. ஓகே, ஸோ 20 பாயிண்ட் வைக்கலாம். 189. பொதுவா இந்த இடத்துல 228, 230, ஸோ இந்த ஏரியால தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வருது. ஓகேவா? 229 இந்த மாதிரி ஏரியால ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால புக் பார்ட்லி. ஒரு லாட்டா இருந்தா இங்கே புக் பண்ணிடுங்க. 2 லாட்டா இருந்தா விட்டு பாருங்க. ஸோ விட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் இன்னும் பெருசா போலாம். பெருசா போலாம் அப்படின்னா யூ கேன் ஈவன் புக் அட் நோ ஈவன் ஈவன் புக் ஃபுல் at 259. இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we will plan, we look for a strong breakout. நடக்குதான்னு பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, குயிக்கா பேங்க் நிஃப்டி போயிடலாம். மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ஓகே, ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில we are looking at something like this. ஒரு பிரேக் அவுட் அண்ட் பை ஆன் டிப் அப்படி நம்ம 2 வச்சிருந்தோம். பிரேக் அவுட் அண்ட் பை ஆன் டிப். செல்லிங் வந்து 46,610ல வச்சிருந்தோம். 46,320, 45,800 2 லெவல் வச்சிருந்தோம். அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். So 45,800, 46,320. So actually, there are two things we are noticing here. One is 45,800 எங்க வருது அப்படின்னு பார்க்கலாம். So இதுதான் 45,800 ஏரியா. இந்த 45,800 ஏரியா நம்ம நேத்திக்கு மார்க் பண்ணது. இது நேத்திக்கு மார்க் பண்ணது. So it actually gave a trigger. I'm sorry, பேங்க் நிஃப்டி தானே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரிகர் பண்ணிட்டு இட் வெண்ட் அப் டு 45,920 ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் இது இஸ் ஓவர், திஸ் கேம் இஸ் ஓவர் நவ். நேத்திக்கு நமக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்த பை ஏரியா, அதே மாதிரி செல் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பை பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக் அவுட் பை ஃபெயில்டு. பிரேக் அவுட் பை ஃபெயில்டு. வி வாண்டட் டு பை அந்த பிரேக் அவுட் ஆஃப் 46,320. 320ல பிரேக் பண்ணி அது 48 வரைக்கும் போச்சு. 348 ஒரு 28 பாயிண்ட் மேல போச்சு. then started falling. அதனால இந்த பிரேக் அவுட் ஃபெயில்டுன்னு எடுத்துக்கலாம் நீங்க. then this buying has given you 100 points if at all you wanted to. நேற்றுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு கொடுத்தது தான். சரி, மார்க்கெட்ல நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு. ரெண்டும் எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிப்டி இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா லுக்கிங் பிட் ஸ்டடி இல்லையா? கேப் டாப் ஓப்பன் அண்ட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டடியா தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
அதே சமயம் பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீக்னஸ்ல தான் இருக்கு. இட்ஸ் மேக்கிங் நோ வீக்கர் ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ இஸ் ஆன் த டவுன் சைட். ஹியர் இட் இஸ் ரிபவுண்டிங். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இதுல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம போய் யோசிக்கலாம். இதுல பொறுத்தவரைக்கும் நான் செல்லரா தான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பி அ செல்லர் ஒன்லி. ஸோ வேர் கேன் ஐ கோ அண்ட் செல்? I prefer to sell when it touches 46,000. Okay. So we want to be a seller at 46,000 and stop loss 100 points. 46,100. Basically, now we want to be only seller. Use all the raise to sell. Use all the raise to sell. ஒருவேளை இந்த இடத்தை தாண்டி எது மேல பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா again we have a selling place. Sell again at 46. Same 100 points நம்ம stop loss வச்சு. Okay, so 100 point risk எடுக்கலாம். 1,500 rupees. So we have two selling area today compared with the Nifty. The Bank Nifty, we want to be on the sell side. Total, we want to be in the sell side. So இதை நோட் பண்ணிக்கலாம். இதுல ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்க்கு வரும். இதுல பிரேக் டவுன் செல் ஒன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பாக்குறேன். திஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குரூஷியல் ஏரியா. இப்ப நமக்கு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் குரூஷியல் ஏரியா. ஒரு பிரேக் டவுன் செல்லுக்கு கூட பிளான் பண்ணலாமா அப்படின்னா எஸ். So my selling plan will be below 47,700. Sorry, 45,700. If at all I want to go for a short on the breakdown side, 45,700. அது வரைக்கும் இட் கேன் இந்த இடம்லாம் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஸோ நான் எல்லாத்தையுமே செல் சைடே ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ பிரேக் அவுட் செல் போடுறதா இருக்கு. பிரேக் அவுட் செல் பிலோ 45,700. ஓகே, இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் 100 பாயிண்ட் வரும்போதே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புக் பண்ணீங்க. இல்ல நீங்க ட்ரையல் பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பை பிரைஸ் போட்டுக்கலாம். 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும்போது வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. So we wanted to act and all sell with the stop loss. நான் மீண்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ஒரு பிரேக் டவுன் செல்லும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் யோசிக்கிறேன். Currently it is trading at 45,800. Okay, so close to 230 to 40 points பிரீமியத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். So current price 830. கிட்டத்தட்ட இன்னொரு 330 பாயிண்ட் அது கீழே இறங்கணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சார் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்றவங்க இந்த லைன் இருக்கு பாருங்க. 45,800ல இருந்து நீங்க 46 இந்த ஏரியால யூ கேன் பிளே அரவுண்ட். சார் நான் ரிஸ்க் டேக்கர் சார். ஓகே, ஸோ யூ கேன் பிளான் டு பை அட் 45,800. ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட்ஸ். டார்கெட் மேல 200 பாயிண்ட் வரைக்கும் இருக்கு டார்கெட். பட் யூ கேன் புக் little early, right? You can book little early.
நான் வந்து I can suggest you can book. Book at 45.9, 150 பாயிண்ட். இந்த ஒரு ஏற்றம், ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பையிங் ஒரு ப்ரெஷர் இருக்கு. இட் இஸ் பியூர்லி ஃபார் ரிஸ்க் டேக்கர்ஸ், நாட் ஃபார் அதர்ஸ். அதர்ஸ் எல்லாம் செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் அ கவுண்டர் ட்ரெண்ட், நாட் ஃபார் எவ்ரிபடி. இட் இஸ் அ அதனுடைய மெயின் பிஹேவியருக்கு ஆப்போசிட்டா நம்ம யோசிக்கிறோம். Then we'll go for put options. Put options, I looked into 45,500 put எடுத்து பார்க்கலாம். 45, not 500. When it is coming close to this 45,700. Okay. So 45,500 put also may look nice. Or 45,700 எடுக்கணும். I'll take 45,500 put. Bank Nifty. 14th Feb எடுத்துக்கலாம். Put options. 45,500. Okay, so where we can buy the put option அப்படின்னு பார்க்கும்போது, so we have one important place to buy. Okay. So we'll take it around 330 or 335. We'll buy around 335 and we'll keep a stop loss. Maybe 70 points. Okay, so we'll keep it 265. So I'll keep a stop loss 265. நான் அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றேன். இன்னும் கொஞ்சம் அதை நான் வந்து increase it for some reason. Okay, 85 points எடுப்போமே. We'll keep 250 as our stop loss. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு டிப்ல இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. இன்னொரு டிப்ல இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? We can buy at 276. We'll keep the stop loss 250. இந்த இடத்துல அது 25-26 பாயிண்ட், ரைட்? இந்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பண்றவங்க இன்னொரு ஆவரேஜ் பண்றதுனாலும் இந்த இடத்துல பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல ரிஸ்க் ஒரு 25 பாயிண்ட் தான். அதனால that is also a good idea where you can think about taking a buy at this place. Okay. Right. இதான் வந்து நமக்கு ஒரு பிளான்.
இன்ஃபேக்ட் நமக்கு இங்க பை ஆப்பர்ச்சுனிட்டி 45,800ல போட்டிருந்தோம் இல்லையா? அது கொடுக்கவே இல்லை. கொடுக்காமலே அது 25 பாயிண்ட் முன்னாடியே திரும்பி நம்ம எங்க எக்ஸிட் பண்ணுமோ அங்க வந்தாச்சு அது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லுக்கு ஒரு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் ஒன் செல்லிங் பிளேஸ். அந்த இடத்த அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் அந்த செல் இங்க ஹானர் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கலாம்? இந்த புட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ரைட்? புட்டு இங்க இருந்து இந்த இடத்துலயே புட்டை வந்து நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணலாமான்னு பாக்குறேன். ஜஸ்ட் ஸோ இந்த இடம் ரிவர்ஸ் ஆகட்டும். வி லுக் ஃபார் நோ ரீபவுண்ட் ஃப்ரம் ஹியர். இங்க வந்து பிரேக் அவுட் பை பார்ப்போம். கோ ஃபார் பிரேக் அவுட் பை above 415. I will keep a small stop loss 380. Okay, this is I'm working it very closely. ஏன்னா நமக்கு இங்க போட்டிருக்கிற செல்லுக்கு ஏத்த மாதிரி நான் இங்க யோசிக்கிறேன். So that may give you some money. அந்த பிரேக் அவுட்ல can get some money at least, right? We'll get at least 50-60 points கிடைச்சா கூட ஓகே ஆப்ஷன்ஸ்ல ஒரு லாட்டுக்கு. ஸோ நான் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் அட்டெம்ப்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம 415ல ஒரு பையரா இருக்கிறோம். இது எப்படி நடக்குதுன்றது பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் வி வைண்ட் அப் குயிக்கா நிஃப்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஏத்தம் நிஃப்டிக்கும் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அது பேங்க் நிஃப்டி கேன் கிவ் அ சப்போர்ட். Okay, so there is a breakout. So breakout already happened. Now currently 21,930 ல இருந்து I think it went up to 60 to 30. 1:1 உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கு. But still it is looking buy. பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல நம்ம இறங்கும் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்றோம். ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல கண்ணில் பார்க்கும் லாபத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. மேல நம்ம ஏற ஏற செல்லர் இல்லையா? ஸோ அதனால 980 வரைக்கும் நம்ம செல்ல 962 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் சின்னதா ரைஸ் கிடைச்சா புக் பண்ணிக்கலாம். கன்சர்வேட்டிவ் பீப்புள் கேன் புக் இந்த கரண்ட் செல்லர். இன்னொரு சின்ன அப்புக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கு மேல நம்ம செல்லர் தான். ஓகேவா? ஸோ 2212ல எல்லாரும் செல்லர், 21,960ல ஒரு ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆர் த செல்லர்ஸ். Okay, so Nifty has already given you bounce. Sridhar sir made profit in Nifty call 209. Thanks for your guide. Super sir. Excellent. So it is called mindset. Okay. நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிக்கல அந்த மூவ் முடிஞ்சிடும். ஸோ ஐம் ரியலி சீயிங் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இயர் எல்லாருமே இங்கே ப்ரொஃபஷனலாக மாறணும்னு தான். அதனால தான் ஐம் சீயிங் நோ குவிக்லி பீப்புள் ஆர் ஆக்டிங். ரெகுலராக வரவங்க எல்லாருமே நோ ஹவு டு ஆக்ட் because they quickly act and book their profit அப்படின்றது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க சிலர் போடுறாங்க. தட் இஸ் a good thing. Okay, so I hope you are all following the rules are ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு rules are very very important. This is actually a game. Play the game with the rules. So already நம்ம இங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே இப்போ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ரைட். பேங்க் நிஃப்டி நான் இங்க காமிச்சிட்டு இருக்கேன். புட்டா எங்கெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹேண்டில் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் நடந்தாச்சு 930ல. ஸோ 980ல புக் பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கிங்க. தென் யா, ஸோ ஃபாலோ த என்ட்ரி ரூல்ஸ் வாட் எவர் ஐ டோல்ட் யூ. தென் so you enjoyed the today's program. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you, everybody. Have a nice day. Thank you. Bye-bye.